விஜய் த்ரிஷா சர்ச்சை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயமா மக்கள் மத்தியில ஒரு பேசு பொருளா இருந்தது. இப்போ வந்து அதை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிட்ட பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா கான்வாயில நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் வந்து இந்த கான்வாயில கூட்டு வரதா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த இது எல்லாமே வந்து நீங்க பிளஸ் நினைக்கிறீங்களா? மைனஸ் தான். ஆனால் குடும்பத்தை விட்டு விலகி இப்படி சதறி இருக்கிறதுன்னு யாரெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அது விஜய்க்கு எந்த வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆபத்து தான் தவிர நல்லது கிடையாது. இப்போ விஜய் வந்து மேலும் மேலும் வந்து சிக்கலை உருவாக்கினாங்கன்னா இப்போ த்ரிஷா வந்து எம்பி பதவி கொடுத்தாருன்னா சிக்கல் தான். இல்ல இப்போ விஜய் அவர்களை இடையில போய் அவங்க மகன் சந்தித்தாரு. நான் திருப்பி நான் சொல்றேன் பாருங்க, அங்க போய் சந்திக்கும் போது அங்க சில மீடியேட்டர்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சோபா அவர்களை சார்ந்த சகோதரிகள் மற்றும் குடும்ப ரீதியா சந்தித்தாரா, படத்துக்காக சந்தித்தாரா? இல்ல படத்துக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் இல்ல, படத்துக்காக எல்லாம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா வழக்கமான ஒரு சந்திப்பு தான் அது. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்க்கறதுக்கு சில முயற்சிகள் நடக்குது. இப்போ மகனுடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா பேரனுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தாத்தாவுடைய அந்த பங்களிப்பு இல்லாமல் தானே அந்த படம் வருது. அங்கே பாராட்ட கூட முடியாத ஒரு சூழல் தானே இருக்கிறாங்க. அப்போ குடும்பம் இணையணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முடிவு. ஆனால் அந்த குடும்பம் இணையும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த த்ரிஷா வந்து முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்கிறது கன்ஃபார்ம். விஜய் த்ரிஷா சர்ச்சை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயமா மக்கள் மத்தியில ஒரு பேசு பொருளா இருந்தது. இப்போ வந்து அதை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிட்ட பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா கான்வாயில நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் வந்து இந்த கான்வாயில கூட்டு வரதா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த இது எல்லாமே வந்து நீங்க பிளஸ் நினைக்கிறீங்களா? மைனஸ் தான். இதே 108 சீட்டை தாண்டி கூட கடந்து போயிருக்கோம். அந்த திருமணத்துக்கு அவங்க போனதுனால வந்து குடும்ப உறுப்பினருடைய ஓட்டுகளை இழந்தது உண்மை. இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த கான்வாயில வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னை மீறிய வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல அவங்க சைட்லேருந்து கூட இருக்கலாம், யார் சைட்லேருந்து, த்ரிஷா சைட்லேருந்து கூட இருக்கலாம். அங்கே இந்த இடத்துல தவிர்த்துக்கணும். குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்குது. அது ஏன் அன்றைக்கி வந்து பதவியேற்பு நிகழ்ச்சியில் வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்து கண்ணீர் விட்டு போனாங்க? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. காரணம் என்னென்னா அவங்க அந்த இடத்துல அவங்க பேரை சொல்லலைன்றது மட்டும் கிடையாது. த்ரிஷா உள்ளே வரும்போது கையாட்டினாங்கல்ல எல்லார்ட்டையும் இப்படி, அதெல்லாம் கூட அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். எந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுமா, அப்பா அம்மா கூட ஒரு கனவு மகன் முதலமைச்சர் ஆகணும் ஆயாச்சு. ஆனால் குடும்பத்தை விட்டு விலகி இப்படி சதறி இருக்கிறதுன்னு யாரெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அது விஜய்க்கு எந்த வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆபத்து தான் தவிர அது வந்து நல்லது கிடையாது. இப்போ விஜய் வந்து மேலும் மேலும் வந்து சிக்கலை உருவாக்கினாங்கன்னா இப்போ த்ரிஷா வந்து எம்பி பதவி கொடுத்தாருன்னா சிக்கல் தான். ஏன்னா கடந்த கால அரசியல் இதே ஜெயலலிதா அவர்கள் எம்பியாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சத்துணவு திட்ட அந்த உயர்மட்ட குழு ஆலோசகராக இருந்திருக்கிறாங்க. கட்சியின் கொள்கை பரப்பு செயலராக இருந்திருக்கிறாங்க. கட்சி பதவி, அதுக்கப்புறம் அரசு ஒரு பதவி, எம்பி பதவி, இதெல்லாமே இருந்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உள்ள அரசியல் வேற, அன்னைக்கு இருந்த வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருக்க அந்த விழிப்புணர்வு வேற, அன்னைக்கு இந்த இருந்த ஊடகங்கள் வேற. இன்னைக்கு அப்படி கிடையாது. அசிங்கப்படுத்தி அம்பலப்படுத்தி இது இன்னும் சொல்லப்போனால் பலவீனம். ஏன் அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பலவீனம் ஆச்சு. காரணம் கேட்டால் எம்ஜிஆர் வயோதிகமாகி அவர் வந்து அமெரிக்க மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தபோது பார்த்தீங்கன்னா அப்போயே ஜெயலலிதா வந்து நடவடிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு எதிராக? எம்ஜிஆருக்கு எதிராக. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக பேசுறதுக்குன்னா ஒரு பெரிய வந்து ஒரு கடிதங்கள் எழுதி இத்தனை பக்கம் 11 பக்க கடிதங்கள் எழுதி அன்னைக்கு இருந்த ராஜீவ் பிரதமராக இருக்கும்போது அனுப்புறது தான். அதனால் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா இது அறிவார்ந்த நடவடிக்கை இல்லை. த்ரிஷாவை வந்து ராஜ்யசபா எம்பியாக கொண்டு வரது அறிவார்ந்த முடிவு கிடையாது. ஆனால் அப்படியே நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்க போகுது கேட்டால் அவருக்கு தான் அது வந்து எதிராக முடியுமே தவிர, ஏன்னா பலவீனம் ஆகும். அதை ஒருபோதும் அதுவும் குறிப்பாக எனக்கு ஜானோட ஐடியா எனக்கு தெரியும். சார் இது தெரிந்து தானே சார் அவங்க வந்து அந்த திருமணத்துக்கு ஒன்றா கூட்டிகிட்டு போனாங்க. இந்த இடத்துல இப்போ நான் சொன்ன ஒரு வசனம் இதை மட்டும் எடுத்துங்க. ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனி விமானத்தில் பயணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் எதிர்காலத்தை பாதிக்காது சார், மக்கள் வந்து தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னு கேட்டினா அது இருக்கும் தான் சார் செய்யும். ஆனால் வந்து நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதான் பார்க்கணும். அவரை மாற்ற முடியாது. சொன்னது யார்? ஜான். அவர் இந்த விஷயத்தில் மாற்ற முடியாது சார். அவங்க அப்பா அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தோடு சேர்ந்து அவங்க அப்பா அம்மா பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வெளியிட சொல்லுங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு விக்கிரவாண்டி மாநாட்டப்போ நான் சொன்னேன். அவங்க அம்மா அப்பாவை வந்து நான் கூப்பிட்டு வந்துட முடியும் சார், ஆனால் அவங்க மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு வர முடியாது. ஏன்னா அதில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாரு. அது சாத்தியமாகாது. ஆனால் அவங்க அப்பா அம்மாவை நான் கூப்பிட்டு வந்துடுவேன். ஏன்னா அது டேமேஜ் கண்ட்ரோல். ஏன்னா அப்பா அம்மாவை கூட மதிக்கலைன்னா அது இதாகிடும். மனைவி கிட்ட கருத்து வேட்டோம்னா அது இயல்பாக இன்றைக்கி நடக்கிறது. ஆனால் அப்பா அம்மாவும் பிறந்தல்னாக்கா அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதே கன்வின்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தாங்க. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெல்லாகலை பாருங்கள். சும்மா வராங்க போகிறாங்க அவ்வளோதானே தவிர எஸ்எஸ்சி அந்த சோபாரங்க தவிர
அங்கே ஜெல்லாகவே இல்லை. ஏன் அவங்க கடைசியாக அழுதுகிட்டே போனாங்க? ஏன் அழுதுட்டு போனோம்? ஆனந்த கண்ணீர் வேற, ஒரு என்ன கேட்டால் வந்து ஒரு பரிதவிப்போட கண்ணீர் வேற, ஆனந்த கண்ணீர் வேற. அன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் சொன்னாரே தவிர, எங்கள் அப்பாவில் தான் இந்த முயற்சியெலாம் வந்து எல்லா அப்பாவும் எதிர்பார்ப்பாங்க தான். அப்படி அது நடக்கலை. அம்மாவையும் அப்பாவையும் குறித்து எதுவும் பேசவே இல்லை. அது வந்து அவங்களுக்கு வந்து வருத்தமா இருக்கு. இப்போ விஜய் அவர்களை இடையில போய் அவங்க மகன் சந்தித்தாரு. இது நான் திருப்பி நான் சொல்றேன் பாருங்க. அங்க போய் சந்திக்கும் போது அங்க சில மீடியேட்டர்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சோபா அவர்களை சார்ந்த சகோதரிகள் மற்றும் குடும்ப ரீதியா சந்தித்தாரா, படத்துக்காக சந்தித்தாரா? இல்ல படத்துக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் இல்லை, படத்துக்காகலாம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா வழக்கமான ஒரு சந்திப்பு தான் அது. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்க்கறதுக்கு சில முயற்சிகள் நடக்குது. எதுனா அதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கல. இப்போ உதாரணத்துக்கு கூட சொல்லுங்க, எந்த ஒரு பெண்ணுமே வெளிப்படையாக பேசணும் கேட்டேன்னா, குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இணையணும். அது வந்து எந்த தாயும் நினைப்பாங்க, தன் மகன் வந்து குடும்பத்தோடு பிரிஞ்சு இருக்கிறத ஏற்றுக்கணும்னு நினைக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அது சங்கீதா. ஆனால் சங்கீதா அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டை ஷேர் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு குடும்ப பெண்ணும் படுக்கையை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அந்த வகையில் வந்து அவங்க ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டு அப்படியே இருக்க தானே செய்யுது. அப்போ வழக்காடு மன்றத்தை வழக்கை வாபஸ் வாங்கணும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு செட்பேக் தானே. அது அதை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க குடும்பத்தில் இருக்குங்க. அந்த வழக்கை வாபஸ் வாங்கி குடும்பங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஏன்னா பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இருக்குது. இப்போ மகனுடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா பேரனுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தாத்தாவுடைய அந்த பங்களிப்பு இல்லாமல் தானே அது படம் வருது. அங்கே பாராட்ட கூட முடியாத ஒரு சூழலை தானே இருக்கிறாங்க. அப்போ குடும்பம் இணையணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முடிவு. ஆனால் அந்த குடும்பம் இணையும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரிஷா வந்து முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்கிறது கன்ஃபார்ம். அதை நம்ம கண்கூட பார்த்தோம். நீங்க ஜேசன் சந்தை வந்து அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகணும்ன்றதுக்காக ஒரு முதலமைச்சரை சந்திக்கல, தந்தையா தான் சந்திச்சாரு. எனக்கு தெரிஞ்சு அப்படி சந்திப்பு நடந்ததானே எனக்கு சந்தேகமா இருக்கு. முதல்ல அப்படி சந்திப்பு நடந்ததுன்றது நீங்க யார் ஊர்ஜப்படுத்த நீங்க சொல்லுங்க. இங்க ஊடகங்கள் தானே, ஊடகங்கள் போடுறாங்கம்மா, ஊடகங்கள் போடுறாங்க. அது உண்மையிலேயே அந்த சந்திப்பு நடந்ததா எனக்கு அது தெரியல. ஏன்னா அப்படி சந்திப்பே நடக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு ஏஐ போட்டாலே எல்லாமே பண்ண முடியும் இன்னைக்கு. அப்படி சந்திப்பு நடந்தா கூட அதிகாரப்பூர்வமாக அவரே சொல்லவே இல்லை. இல்லைனா அவர் ஜேசன் சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ ஏதாவது வந்து நான் எங்கள் வந்து முதலமைச்சர் போய் சந்திச்சுன்னு எதுனா சொன்னாரா? சொல்லவே இல்லை. இவராக சொன்னாரா? சொல்லவே இல்லை. சொல்ல யார் உறுதிப்படுத்துறது? யார்? ஊடகங்கள்லாம் வருது, சந்திச்சாரு. ஏன் இதுக்கு முன்னாடி கூட சொன்னாங்க இவர் மகள் வந்து ஃபோனில் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு. அது உண்மையா? அதுவும் உண்மை இல்லை. ஸோ இதை நான் உண்மைன்னு நம்ப முடியல. ஆனால் படம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 31 வந்து ரிலீஸ்னு சொல்லி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு படம் வந்து நல்லா இருக்குது. உண்மையாக வந்து ஜேசன் சஞ்சய்க்கு ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்ல தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கதவு சொல்லுவாங்கள்ல, பெரிய ஷட்டரே ஓப்பன் ஆகிருக்கு. அவர் அதில் இருந்து ஜெயிச்சு வந்து எப்படி வராருன்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய உதவி இல்லாமல் வரணும்னு நினைக்கிறாரு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த ஆங்கிளில் பார்த்தா கூட விஜய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா படம் ரிலீஸ் படத்தில் எந்த பங்களிப்பும் வந்து விஜய் சார்ந்தும் கிடையாது. ஒரே ஒரு நபர் வந்து விஜயோட படத்தில் வேலை செஞ்சவங்கன்னா அவங்கள அவுட் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் போயிருக்கின்ற ஏன்னா விஜய் சம்மந்தப்பட்டவங்க யாருமே வந்து கிடையாது. லைக்கா ப்ரொடக்ஷன் அவ்வளோதான். அதில் விஜய் சம்மந்தப்பட்ட யார் காஸ்டியூம் டிசைனர் யாருமே கிடையாதாங்க. அப்போ எப்படி போய் விஜய் போய் சந்திச்சிருப்பாரு? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கதையை எடுத்து விட்ட கதை கேட்டால் இல்லை. ஏன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும் போது அந்த வெற்றி வந்து தன் மகன் வந்து தன் சொந்த காலில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறான்றதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தந்தையும் விரும்ப தான் செய்வாங்க. அப்போ இந்த இடத்துல சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இனிஷியல் எடுத்துட்டாரு, அது எடுத்துட்டாரு, எஸ் போட்டாரு, சங்கீதான் போட்டாரு, வி எடுத்துட்டாரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெருசாக போதகரமாக கூடாது. எப்படி இருந்தாலும் விஜயோட மகன் தானே, அவருடைய ரத்தம் தானே உடம்புல இருக்கு. அதே போல அது என்ன ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு வேற புது ரத்தமாக அனுப்ப முடியும்? அதெல்லாம் கிடையாது. சுயமுயற்சியாக அந்த இந்த சிக்மான்ற பேரேம்மா, சிக்மான்ற பேரே என்னன்னா தனித்துவம் வாய்ந்தவன் தான், தனி சிறப்புள்ளவன். சிக்மா மீனிங்கே என்னன்னு கேட்டினா தனித்துவம் வாய்ந்த அப்படின்றது தான் அவர். தனித்துவம் வாய்ந்தவர், அது தைரியமானவன், தனித்துவம் வாய்ந்தவன், சிறப்பு வாய்ந்தவன்றது தான், தீர்க்கமானவன் அப்படின்றது தான் அந்த சிக்மா நேமே. அப்போ படத்துக்கு நேமே அப்படிதான் வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வந்து தந்தையோட நேரலையோ அல்லது தாத்தாவோட நேரலையோ வரணும்னு நினைக்கவே இல்லை. இது வந்து கதையை எடுத்து விட்றாங்கன்னு கேட்டால் அப்பா சந்திச்சாரு போனார் வந்து இது வந்து இங்கே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறவங்களுடைய வேலை அது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கும் தொடர்பே கிடையாது. அப்படி சந்திப்பே நடக்கலை. இன்னொன்று சொல்கிறாங்க இல்லையா கேட்டால் மகள் வந்து பேசினான்னு சொல்லிட்டு அப்படி எதுவும் நடக்கலை. ஆனால் அதுக்கான முயற்சிகள் நடக்குது. இந்த பட விழா அதாவது வெளியிட வரும்போது ஓரளவுக்கு குடும்பத்தை சேர்த்துடணும் அப்படின்ற முயற்சி குடும்ப ரீதியாக நடக்குது. குடும்ப ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா சோபாவும் வந்து அதான் விரும்புகிறாங்க. எஸ்எஸ்சி வந்து ஆனது வரைக்கும் ஆச்சு போனது போச்சு. இப்போ ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும்போது கட்டினா ஒரு குடும்பத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே த்ரிஷா தான் அங்கே முட்டுக்கட்டு.
அதை வந்து அவர் எளிதாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிறார் இல்லையா? அதெல்லாம் வந்து அம்மா ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்க. எம்ஜிஆர் காலத்தில் கூட ஜானகியோட பசங்க கூட வேணும்னு விஜய் அவர்கள் நினைக்கலையா? கணவன் மனைவி சண்டை இப்போ நினைச்சாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட பிரச்சனையில நினைச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா அதை மடைமாற்றம் செய்யறதுக்கான வேலைகள் நடக்கும். அவர் உள்ளபடியே ஃபீலிங்லாம் இல்லாமலாம் ஒரு மனுஷன் இருக்க முடியாது. அதுவும் அவர் மகள் மீது அபரிதமான பாசம் உடையவர். யாரு? மகள் மீது. மகள் மீது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், அங்க வந்து ஜான் என்கிட்ட சொல்லியிருக்கிறார், அவங்க மகள் மீது மிகப்பெரிய பாசம், அளப்பரிய பாசம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இல்லைன்ற ஒரு ஃபீலிங் வந்து இருக்க தானே செய்யும். எவ்வளோதான் இந்த அதிகாரம் இதெல்லாம் வந்து இந்த பகல் நேரம் தானேம்மா, இரவு உறங்கும் போது பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைகள் பக்கத்தில் இல்லைன்றது ஒரு ஏக்கம் இருக்க தானே செய்யும். சராசரி மனுஷனுக்கு இருக்கும். அதை தாண்டி சில அழுத்தங்கள் இருக்குல்ல, அரசியல் ரீதியாக அழுத்தங்கள் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை, இப்போ நான் கேட்குற ஒரே வார்த்தை, எம்ஜிஆர் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் வந்து அம்முன்னு இருந்தார் ஜெயலலிதாவை. எத்தனை அம்மு அவருடைய சினிமாவில் பார்த்துருப்பாரு, நீங்களே சொல்லுங்கள். லதா அம்மு, கேஆர் விஜயா அம்மு, சவுகார் ஜானகி அம்மு, பத்மினி அம்மு, எத்தனையோ அம்மு பார்த்தாரு இல்லையா? ஆனாலும் ஜெயலலிதா வந்து கடைசியாக அம்முன்னு சொல்கிறாரு. ஏன் ஜெயலலிதா அம்மாவே வந்து ஜோடியாக நடித்தவங்க, அதான் கூட சேர்ந்து நடித்தவங்க, அவர் அன்புக்குரியவர்னு சொல்லுவாங்க. யார்? எம்ஜிஆருடைய அன்புக்குரியவர் சொல்லுவாங்க. ரொம்ப நாகரிகமாக சொல்கிறேன். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அம்முன்னு சொல்லிட்டு இருந்தார். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரையும் பதவி கொண்டு வந்துட்டாரா? இல்லை, எல்லாரையும் பதவி கொண்டு வரல. ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் மீதான வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அன்பு ஈர்ப்பு இருக்குது. அது ஒரு வகையில் வந்து த்ரிஷா மீது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை நேசிக்கக்கூடிய மக்கள், விஜயை நேசிக்கக்கூடிய உறவுகள் யாரும் வந்து த்ரிஷா விரும்பல. சரி, இப்போ எல்லாருடைய ஒரு பார்வையும் கேள்வியும் என்ன இருக்குன்னா, சரி கணவன் மனைவி சண்டை இருக்கட்டும், பசங்க கூட பேசலாம்ல, பேசுவதற்கு இப்போ எம்ஜிஆர் சில பேர் ஒப்பிடுறாங்க. எனக்கு என்ன, ஜானகி வந்து ஜெயலலிதாவோட வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் உறவு இருந்துச்சு. அதை ஜானகி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கண்டுக்காமல் போயிட்டாங்கல்ல. அப்படிலாம் கிடையாது. எத்தனை நாள் அவங்க கண்ணீர் விட்டுருப்பாங்க யாருக்கு தெரியும்? இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவுக்கு முந்தைய ஒரு வாழ்க்கை உண்டு, எம்ஜிஆருக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை விட்டுட்டு தான் எம்ஜிஆரோட வந்தாங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க. அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்து கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாரிசும் கிடையாது. அப்போ முழுக்க ஜானகியோட வாழ்க்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்ன்ற அந்த 3 எழுத்துக்குள்ளே தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த எம்ஜிஆர் வந்து தன்னை மீறி இன்னொரு பெண்ணோட வந்து வீட்டுக்கு போகிறாரு வராருன்னு ஒரு உறவு இருக்கும்போது ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிரிச்சுக்கிட்டே அதை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்களா? சொல்லுங்கள். அவங்களுக்கும் கண்ணீர் இருந்திருக்கும். இங்கே 4 சோற்றுக்குள் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தக்கூடிய கண்ணீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே தெரியுது கிடையாது. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வறண்டு காய்ந்து காணாமல் போயிடும். இதுதான் உண்மை. பப்ளிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாரி வச்சு கத்தி கதறாங்க பார்த்தீங்களா? அந்த கண்ணீருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பார்வையாக வந்து இருக்கும். ஆனால் 4 சோத்துக்குள்ளே கண்ணீர் விட்டாங்கன்னா அந்த கண்ணீருக்கு வந்து எந்த வேலையும் இருக்கிறது கிடையாது. அதனால் என்ன நினச்சிக்கிறேன் கேட்டால், அது ஜானகி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜானகி கிடையவே கிடையாது. அவங்களும் கண்ணீர் விட்டுருப்பாங்க, யாருக்கு தெரியும்? ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இறங்கி போனால் அந்தந்த அவங்க வாழ்க்கையில் போய் இறங்கி போகும். இப்போ நான் கேட்குறேன், இதே விஜய் அவர்கள் கூட தனிமையில் கண்ணீர் சிந்தலாம். தன் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இல்லையே சார், குழந்தைங்களோட பேச விடாம சங்கீதா தடுக்கிறாங்களா? யாரும் தடுக்க, எல்லாமே வயது வந்த பிள்ளைகள். அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் தன் அம்மாவுக்கு அநீதி இழைக்கப்படுது. அது யாரால்? தந்தையால். பசங்களுக்கு. ஆமா, பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நாங்கள் அம்மா பக்கம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு. இது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்ய முடியும்? யாராவது ஒருத்தரை சார்ந்துருக்கணும். ஏன்னா 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருமண மன வாழ்க்கை நடந்துச்சுன்னு வச்சுங்க, அவன் குடும்பம்னு இருப்பான். வேணா அம்மா வந்து நம்ம கூட இருந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகளும் கல்யாணம் ஆகலை. அப்போ இந்த இடத்துல அம்மாவுக்கு அநீதி இழைக்கப்படுதான்னு நினைக்கிறான். அப்போ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான். உள்ளபடி அதானே. இப்போ அப்பா மீது பாசம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அம்மா மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியாயங்களை சீர்தூக்கி பார்ப்பாங்களா? வயது இருக்குல்லம்மா இல்லையா? எல்லாருமே ஒரு 2 பேருமே 20 வயசை கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அப்பா எவ்வளோதான் உயர்ந்த பதவி அடைஞ்சாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நேரத்தில் வந்து அம்மா கூட இருக்கிறாங்கல்ல. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய நடவடிக்கை மாற்றிக்கிட்டு இருக்கோம். நான் உள்ளபடியே நினச்சேன், முதலமைச்சரான பிறகு மாற்றிக்கிட்டார் போல இருக்கு. இந்த பல ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், த்ரிஷா அவர்கள் வந்து பிரிஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் இது இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவருடைய வந்து அவங்க அம்மாவுடைய மரணத்தில் தெரிய வந்துச்சு. கான்வாயிலே வரக்கூடிய அளவுக்கு என்னமா இருக்கு, அவ்வளோ என்ன இம்பார்ட்டன்ஸ் நான் கேட்குறேன். கண்டிப்பா சார், நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிமா.